Hello friends, previous year question paper oda continuity பார்க்கலாம். The complete integral of z power 4 q square minus z square p equal to 1. So இதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பவர் பாருங்க 4 ன்னு இருக்கா. நாம z capital Z equal to z cube ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. So x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dou z by dou x equal to 3 z square. Dou z by dou x என்னது p. Next, y பொறுத்து differentiate பண்ணும்போது dou z by dou y equal to 3z square. Small dou z by dou y value q. Okay, so p and q ஓட value நம்ம கண்டுபிடிச்சிடலாம். p ஓட value என்னது? p equal to 1 by 3 z square capital z. Okay, dou z divided by dou x. q equal to 1 by 3 z square dou z by dou y. ஸோ இதை வந்து மெயின் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது? z பவர் 4 1 by 3 z ஸ்கொயர் q ஸ்கொயர்னா பவர் dou z by dou y ஹோல் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் z ஸ்கொயர் divided by 3z ஸ்கொயர் dou capital Z divided by dou x. So cancel ஆயிடுமா? z equal to இது 1 z ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 4 ஆயிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது வந்து 1 divided by 9. ஓகே, dou z by dou x sorry y whole square minus 1 by 3 dou z by dou x equal to 1. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த மாதிரி f of z, p, q equal to 0. ஓகே, இதை நம்ம வந்து f of p, q ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிட்டா இதனுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னது? z equal to ax plus by plus c. ஓகே, ஸோ இதோட வேல்யூ b, இதனோட வேல்யூ a. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 by 9 b ஸ்கொயர் மைனஸ் 1 by 3 a equal to 1. So b equal to plus or minus root of 9 plus 3a. இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிட்டல் Z ஈக்குவல் டு நமக்கு ஸ்மால் z கியூபா ஆல்ரெடி நம்ம எடுத்தது. தட்ஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 3a ப்ளஸ் c. ஸோ இந்த வேல்யூ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது c. ஆக்சுவலி இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, இங்கே y வரணும். ஓகே, ஆப்ஷன் c இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். The partial differential equation of all planes cutting equal intercepts from the x and y axis ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ partial differential equation சொல்லும்போது dou z by dou x minus dou z by dou y, okay, equal to 0 கிடைக்கும். ஸோ p minus q equal to 0. That's it. Next question. Form the partial differential equation by eliminating a and b from z equal to x plus a multiple y plus b. So first x பொறுத்து differentiate பண்ணலாம் partial dou z by dou x equal to y plus b. Okay, next the dou z by dou x value என்னது? p value, p equal to y plus b. Next differentiate with respect to y. Dou z by dou y equal to x plus a. So this equal to q equal to x plus a. So இதோட வேல்யூஸ் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்?
Z. Z equal to first value Q P. So Z equal to PQ. இது option B ல இருக்கு. So B is the correct answer. Next question. Gas is a solution of the partial differential equation P tan x plus Q tan y equal to tan Z. இது Lagrange partial differential equation method. அதாவது P capital P plus Q capital Q equal to R. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதுக்கான சொல்யூஷன் ஃபார்மேட் பார்க்கலாம். dx okay divided by capital D equal to dy divided by q equal to dz by r. ஸோ இதை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் u equal to f of vன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இந்த லக்ரான்ஜிஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டு அதை ஈக்குவல் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா u அண்ட் v வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து u ஈக்குவல் டு எஃப் ஆஃப் v தான் அதோடைய சொல்யூஷன். ஸோ இதை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் dx divided by tan x equal to ஏன்னா அங்கே கேபிட்டல் P equal to tan xன்னு இருக்கு. dy divided by tan y dz equal to tan z. Okay, so 1 by tan x value na cot x dx into cot x equal to dy cot y dz cot z. Okay, integrating with respect to x and y z. So அதில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம். dx cot x equal to dy cot y னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் பண்ணும்போது log of sin x equal to log of sin y. Okay, cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் log of sin x னு கிடைக்கும் plus c. Okay, ஸோ இந்த சிங்கிறது c1 இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூஆ இருக்கும். log sin x ஈக்குவேஷனுக்கு log sin y நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னா log of sin x minus sin y வரணுமா, அதை நம்ம sin x divided by sin y ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து c1ங்கிறது log c1 வரும். நான் c equal to u equal to sin x divided by sin y. ஸோ u கண்டுபிடிச்சோம். ஸோ சிமிலர் மெத்தடில் dy cot y equal to dz cot z கண்டுபிடிச்சோம்னா நமக்கு log of sin y divided by sin z equal to c2 ன்னு வரும். ஸோ இதில் வந்து v கண்டுபிடிச்சா sin y divided by sin z equal to v. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், u equal to f of vல சப்ஸ்டியூட் பண்ணுமா. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin x divided by sin y equal to f of sin y divided by sin z. ஸோ இந்த ஃபார்மேட்டே எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் வந்து ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். d square y divided by dx square minus y equal to 0. So m square minus 1 equal to 0 வருது. So m equal to plus or minus 1. Okay, so இதோட ரூட் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால a into e power minus x plus b into e power x தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதோட சிங்குலர் சொல்யூஷன் பாருங்க, இது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ p equal to நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட வேல்யூ 0 ஆகிடுங்களா. ஸோ 4 into 3 minus y equal to 0னா y value equal to 3. ஸோ கரெக்ட் ஆன்சர் B.
பிகாஸ் சிங்குலர் சொல்யூஷனில் வந்து நமக்கு பிக்யூலாம் வராது. ஸோ பி ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் question. Particular integral for g minus 2 whole square y equal to 6 into e power 2x. இங்க 2ங்கிற வேல்யூ d ல வந்து சப்ஸ்டிட் பண்ணா வேல்யூ 0 எடுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா x பவர் n by n ஃபேக்டோரியல் e பவர் 2x. ஓகே, ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். 6 into e power 2x divided by d minus 2 whole square வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 6 into e power 2x மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு x பவர் nங்கிறது இந்த இடத்துல ஸ்கொயராக இருக்குல்ல, இந்த இடம் n equal to 2. ஸோ n equal to 2 divided by 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2 தான் கிடைக்கும். ஸோ 2 into 2 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 e பவர் 2x x ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட் எங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது? 3x square e power 2x. So answer B is the correct answer. So next question. The solution of the differential equation b square minus 2b cos hx plus 1 equal to 0 is where p equal to dy by dx னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இது பார்க்கலாம். ஸோ இங்கே b square minus 2b cos hx plus 1ங்கிற ஃபார்மேட் இருக்கா, நமக்கு p equal to plus இங்கே மைனஸ் b plus or minus root of b square minus 4ac divided by 2aங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ p equal to minus b ஓட வேல்யூ வந்து minus 2 cos hx. ஸோ அப்படின்னா 2 cos hx. ஓகே, p equal to plus 2 cos hx. okay, plus or minus root of b square ஓட வேல்யூ 4 cos h square x minus 4ac minus 4 divided by 2. okay, so 4 இந்த ரூட்குள்ள இருக்கிற 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுக்கும் போது 2 cos hx. okay, plus or minus root of 4 காமனாக வெளியே எடுத்தால் இங்கே 2 வந்துடும். cos square x minus 1 வேல்யூ வந்து sin square sin h square. ஓகே, x divided by 2. 2 வந்து எல்லாத்தையும் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் cos hx plus or minus sin hx. ஓகே, ஸோ cos hx ஓட வேல்யூ வந்து e பவர் x plus e பவர் minus x divided by 2. ஓகே, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே sin hx ஓட வேல்யூ e பவர் x minus e பவர் minus x divided by 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 e பவர் xன்னு கிடைக்கும். ஸோ e பவர் x. நெக்ஸ்ட்டு மைனஸில் வரும்போது e பவர் மைனஸ் x. e பவர் x ஒரு வேல்யூ கிடைக்குது. p equal to e பவர் x. கமா e பவர் minus x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா p வேல்யூ dy by dx. ஓகே, ஈக்குவல் டு e பவர் xன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அண்ட் yன்னு கிடைக்கும் போது y ஈக்குவல் டு e பவர் x plus c1. ஸோ y வேல்யூ y மைனஸ் e பவர் x plus c1. ஸோ ஃபர்ஸ்ட் இது மைனஸ், சாரி இங்கே மைனஸ் வரும், மைனஸ் c1 e பவர் மைனஸ், சாரி y minus e power x minus c1. okay, next வந்து dy by dx divided by e power minus x ன்னு கிடைக்கும் போது y equal to minus e power minus x plus c2. okay, ஸோ இதில் வந்து நமக்கு y ப்ளஸ் ஆகிடுமா, மைனஸ் இருக்கிறது e power minus x minus c2. ஸோ ரெண்டு ஃபார்மேட் வருது. ஸோ f of u comma v equal to 0ங்கிறது தான் f of uv equal to 0ங்கிறது தான் அதோடைய
சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபார்மேட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பியில் தான் இருக்குது. ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் கே, ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் கே, அதாவது கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை சப்ஸ்டியூட். எவால்வேட். Next question, evaluate triple integral e power x plus y plus z dx dy ds. Limit 0 to 1, 0 to 1, 0 to 1. So, இந்த question வந்து நம்ம solve பண்ணலாம். First, integration with respect to x. So, first integrate பண்ணா e power x plus y plus z in two variable constant ஆயிட்டுக்கும். So, same இதான் கிடைக்கும். Okay. Next, values substitute பண்ணணும் 0 to 1. So, இதில் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து e power 1 plus y plus z minus e power y plus z. Next, integrate with respect to y. Y equal to differentiate integration பண்ணும்போது e power 1 y plus z minus e power y plus z நே கிடைக்கும். 0 to 1 substitute பண்ணலாம். ஸோ இது வந்து e power 1 substitute பண்ணால் இங்கே 2 ஆகிடும். 2 plus z minus 1 substitute பண்ணால் e power 1 plus z. ஓகே. நெக்ஸ்ட் 0 substitute பண்ணால் 0 e power 1 plus z. Okay. Next, minus e power z. Next, integration with respect to z. So, same values தான் கிடைக்கும். So, integral 0 to 1 substitute பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? First, e power 3 minus e power 2 minus e power 2. So, minus into minus plus ஆயிடும். So, e கிடைக்கும். Next, 0 substitute பண்ணும்போது சரி, இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 0 தான் கிடைக்கணும். 1 தான். சரி சார். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆஃப் இ பவர் 2. நெக்ஸ்ட்டு minus of e power 1. Next, minus of e power 1 plus e power 0 value 1. Okay. So, finally, நமக்கு கிடைக்கிறது e power q. இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் பவரில் வந்து மைனஸ் e power 2 மைனஸ் e power 2 வருதா. ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 3 e power ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 e power e plus 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? AQ plus BQ minus 3AB 3A square plus 3A square B ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் A minus B whole cube, which implies Aங்கிற வேல்யூ E, Bங்கிற வேல்யூ 1. ஸோ க்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ E minus 1 cube எங்கே இருக்குது? ஆப்ஷன் Bயில் இருக்குது. ஸோ this is the correct answer. Next question. Double integral. First integral 0 to minus a. Next integral 0 to root of ay minus xy dx dy. First x பொறுத்து integration பண்ணா minus x square divided by 2. Y is a constant. Okay. So இதோட லிமிட்டை substitute பண்ணா root of ay. Root of ay substitute பண்ணும்போது minus root cancel ஆகி ay divided by 2. Okay. Next ஒரு y இருக்கு. So இது y square மாறிடும். Minus a y square divided by 2. Okay. Again integration with respect to y. Minus a y square integration பண்ணா y cube. So இங்கே 2 இருக்கு. கீழே 3 வந்து 3 into 2 6 மாறிடும். Okay. So இதோட values என்ன? Minus y ஓட value minus a 0 substitute பண்ணும். Minus a cube divided by 6. 0 substitute பண்ணா 0 தான். So இதோட value a power 4 divided by 6. So அதோடைய options எதில் இருக்கு? Option A ல இருக்கு. Okay. Next question. Next question. Evaluate integral minus pi by 2 x into cos x plus x cube secant x dx. Actually இது ரொம்ப difficult இருக்கா? ஆனால் it's not a difficult.
ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இட்ஸ் ஆட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கியூப் சீக்கன் எக்ஸ் பார்க்கலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஆட். ஓகே, ஆடையும் ஆட் பண்ணும்போது ஸோ இதுவும் ஆட், இதுவும் ஆட். ஓகேவா? ஸோ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆட். ஸோ இன்டெக்ரல் ஆடாக இருந்தால் அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஆடாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0,